உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய பக்தி கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இந்த வருடத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க சிறப்படைய போறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் கிரகங்கள் ரீதியாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த கோச்சார ரீதியான கிரக பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20-30% தான் அதனுடைய நன்மையாக இருந்தாலும் கொடுக்கும், கவனம் என்ற விஷயங்களை கொடுக்கறதா இருந்தாலும் குறைஞ்சது அவ்வளவுதான் கொடுக்கும். அப்ப நீங்க மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பசியோட இருப்பாங்க, பசியோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நானே இருக்கட்டும், நான் ரொம்ப பசியோட இருக்கேன், எனக்கு பசி அதிகமா இருக்கும்போது சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு காஃபியும் ஒரு பன்னும் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாச்சும் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிடலான்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில என்னென்ன எப்போ நம்ம கொஞ்சமாச்சும் நிம்மதி அடைவோம், நம்ம லைஃப்ல எப்போ ஒரு டேர்னிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு 20-30% மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தவிர்த்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவல்ல கோடி கோடி கணக்குல இல்லைன்னா உங்களுடைய டோட்டல் பிரச்சனையும் நம்ம சொல்ற பலன்கள்ல மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் கிடையாது. ஏன்னா நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ கிரகங்கள் ரீதியாக எடுக்கும்போது அந்த டச் பண்ற ஒவ்வொரு விதமும் அந்த கிரகங்கள் உங்களை டச் பண்ற நட்சத்திர ரீதியாகவோ நட்சத்திர புள்ளியின் ரீதியாகவோ டச் பண்ற விஷயங்களை நான் சொல்ற விஷயத்த நீ கேர் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சூப்பரா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், கவனமா இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இந்த தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். மிகப்பெரிய கவலையுடன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற என்னுடைய அருமையான கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்துல 7ஆம் இடத்துல சனி பகவான் கண்டக சனியா இருக்காரு. அப்புறம் எப்படி ஒரு மாற்றம் வரும், எப்படி ஒரு முன்னேற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு கவலையும் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் இருந்துச்சோ அதே மாதிரி டிட்டோவா தான் நம்ம கன்னிராசிக்கு இருந்துச்சு. கன்னிராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் எதிர்மறையா நடக்க கூடாதுன்னு நீங்க ஒரு திட்டம் போட்டு வச்சீங்களோ அது எல்லாமே அப்படியே நடந்துச்சு. எதெல்லாம் நீங்க நடக்கணும்னு பிளான் பண்ணி வச்சீங்களோ அதுல 10% கூட நல்லபடியா நடக்கல. அந்த பிரச்சனை ஃபுல்லாமே நல்ல விஷயத்த தடுத்துருச்சு அப்படிங்கிறது உண்மை. நான் போன விட்ட வீடியோல ஏற்கனவே கேட்டுதோம், நம்ம சனி பயிற்சி வீடியோல கேட்டுதோம், கன்னிராசிக்காரங்க நிறைய ஆதரவு கொடுப்பீங்க. ஆமான்னு சொன்னீங்க. ஆதரவுனா என்ன? ஆமா நடந்துச்சு. நீங்க நிம்மதியா தூங்கி ஒரு 3 வருஷம் இருக்கும்ல உங்களுக்கு, சொல்லுங்க. ஒரு 3 வருஷமா நீங்க எவ்வளவோ முயற்சி பண்றீங்க, தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லை, தூங்கம் கூட நேரம் இல்லைங்கிற விஷயங்கள்ல தான் நீங்க இயங்கிக்கிட்டு இருக்கீங்கிறது உண்மை. அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் வந்துச்சு. எவ்வளவு தூரம் உங்களால ஃபேஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்க. நோ யூஸ். முயற்சி எடுக்கிறதுக்கு உங்களை அளவுக்கு யாருமே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அடி மேல அடி வாங்கி மீண்டும் உங்களுடைய முயற்சி எடுத்து 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 எவ்வளவு முயற்சி எடுத்துட்டீங்க. உங்களை விட வயது குறைந்த, உங்களை விட வயது மிக குறைவான நபர்கள், நீங்க கத்து கொடுத்த கற்றுக்குட்டிகள் உங்களை எந்த அளவுக்கு பாடாப்படுத்தினாங்க சொல்லுங்க. எவ்வளவு லாக்கு சொல்ல முடியாது, எவ்வளவு தூரம் இருக்கும் உங்களுக்கு. மனசுல அவ்வளவு வலியும் வேதனையும் வைத்துக்கொண்டு
எல்லா விஷயங்களிலும் ஃபேஸ் பண்ண முடியும் தன்னம்பிக்கையை வைத்துக்கிட்டு இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ போராட்டத்துக்கு ஒரு சரியான ஒரு விடிவு காலம் நம்முடைய சித்திரை மாதம் முதல் தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தை கொடுக்க போகிறது. சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனி மாதம் முதல் நவ கிரகத்தில் சுப கிரகமான நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கடக ராசிக்குள்ள நுழைகின்ற ஆனி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தொடங்குகிறது என்பது உண்மை. கவலை, கஷ்டம், கண்ணீர் அனைத்தும் காணாமல் ஒரே ஒரு விஷயம்தான். இது நான் சொல்ல போறேன்னா நடக்க போறது கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை கொடுக்க ஒரே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயத்த உங்களுக்கு கடந்த காலத்துல சொல்லிட்டு போயிரு. நிம்மதியா தூங்கல. நீங்க யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக ஒரு தோழனாக தோழியாக தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையாக அல்லது பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருந்தாலும் எல்லாரையும் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க எவ்வளவோ அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துட்டு அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கூடவே இருந்து உங்களை குளிப்பறிச்சுட்டு எப்படி அசால்ட்டா சிரிக்காங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த மன வேதனைய ஒண்ணுமே இல்லை. ஒரு ரூம்குள்ள உங்களை போட்டி வச்சு நம்மளுடைய கன்னிராசினியர்களாகி உங்களை ஒரு ரூம்குள்ள இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு ரூம்குள்ள போட்டி வச்சுட்டு ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு அம்மா நீ பேசிட்டு வா, உன் மனசுல உள்ள வழியெல்லாம் இறக்கி இந்த கண்ணாடி முன்னாடி நின்று இறக்கி வச்சிரு, இறக்கி வச்சுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே கதை திறந்துட்டு வந்துருமா அப்படின்னு கன்னிராசி பெண்கிட்ட சொன்னாங்க, கன்னிராசி ஆண்கள்கிட்ட சொன்னாங்க. கதவை பூட்டிட்டு வெளியே நிக்கிறவங்க டமான்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னடா அது ஒரு டமான்னு ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்தா நீங்க வச்ச வேதனையும் வலியும் சொல்ல சொல்ல அந்த கண்ணாடியே தாங்க முடியாம வெடிச்சிடும். அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் உங்களுக்கு கடந்த காலத்துல நடந்தது இருந்தது உண்மை என்றால் நான் சொல்ல போற அத்தனை விஷயமும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? சரி, இப்ப நம்ம நன்மையை பார்ப்போம். இப்போ வரையும் கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் என்ன பண்ணுவோம், கடந்து வெளியே வந்துட்டீங்க. ஸோ இனிமே என்ன நல்லது நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய அமைப்பு. உங்களை யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களால முடியலன்னு நீங்க வருத்தப்பட்டீங்களோ அத்தனை விஷயங்களையும் நீங்க முடிச்சு காட்ட போறீங்க. உங்களுடைய ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஒரு புதிய வித்தியாசமான முறையில ஒரு விஷயத்த உருவாக்குறாங்கன்னா அந்த உருவாக்குற இடத்துல கன்னிராசிக்காரங்க இல்லாம உருவாக்க முடியாது. அறிவை வச்சு, அதாவது தன்னுடைய சிந்தனைகளை வைத்து தன்னுடைய புத்தி கூர்மையை வச்சு ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த இடத்துல கன்னிராசிக்காரர்களை நீங்க இருக்கணும். ஒரு குடும்பத்துல பல பிரச்சனை, பல போராட்டம், பல கவலைகள் நடந்துருக்கு. அதை சரி பண்ணணும்னா நீங்க தான். ஆனா உங்களுடைய லைஃப்பை பத்தி உங்களால சரி பண்ண முடியும். இதுதான் உண்மை. கடந்த காலங்களில் உங்களால பல விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல. ஆனா அந்த நிலைமையில கூட பல பேர் பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. சொன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வீடியோ பேசுனா கன்னிராசிக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 5 மணி நேரமாச்சு நான் பேசுவேன். ஏன்னா கன்னிராசில நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, எனக்கு அதிகமா வெளிநாட்டுல இருந்து கால்ஸ் வந்ததே கன்னிராசி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஐயா நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட நிறைய வெளிநாட்டுல இருந்து கால்ஸ் நம்முடைய சகோதர சகோதரிகள் கால் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டது இனிமே நீங்க கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள் குரு பகவான் மூலமா கிடைக்க போகுது. 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானுடைய டைரக்ட் பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்துல உள்ளது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா குரு பார்வை நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழும்போது கல்யாணம் முடியும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வார்கள், பிரியமான உறவுகள் தேடி வருவாங்க,
இப்போ வரையும் நம்மளை கஷ்டப்படுத்தின நபர்கள்லாம் வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்ப சனி பகவான குரு பகவான் பார்த்து அனுப்பிச்சோடனே, குரு சனி சேர்ந்தோடனே என்ன ஆகும்னா, எப்பொழுதுமே அந்த இடத்துல ஒரு வெற்றின்னு சொல்லுவோம். அப்போ உங்க மனைவியின் மூலமாக வெற்றி, அதே போல உங்களுடைய கணவர் மூலமாக வெற்றி, எல்லாமே கன்னிராசிக்கு அப்படியே கிரகங்கள் கொடுக்க போகுது. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கேது பகவான், நிலகிரகமான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, நம்மளுடைய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, மேக்சிமம் கடன் வாங்கக்கூடாது. என்னைய பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க கடன் வாங்கின பிறகுதான் கடலுக்குள்ள தத்தளிக்கிற மாதிரி தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்ப இந்த குரு பார்வை வேற இப்ப ராகுக்கு ஆணி மாதத்துக்கு மேல கிடைக்காது. அப்ப ஓவர் இமேஜினேஷன் கொண்டு வருவாங்க. நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னா இந்த 4 பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களை வந்து ஏதாவது சீண்டிட்டு இருப்பாங்க. அதை வாங்கிருங்க, இந்த இதை வாங்கி போட வேண்டியதானே, லோன் போட்டு வாங்கி போட வேண்டியதானே, அப்படி இப்படிம்பாங்க. தயவு செய்து யார் சொல்றதையும் கேட்காம நீங்க கடன் வாங்காம நீங்களா இருந்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டத்தை கார்த்திகை மாதத்துக்குள்ள உறுதியா கொடுப்பார். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனா நீங்க கவனமா இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம், நம்ம கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமா போகும். வீலிங் பண்றேன், ரோலிங் பண்றேன்னு சொல்லி ரோல் பண்ணீங்க அப்படின்னா முதலையே வந்து என்ன பண்ணுங்கன்னா, அப்படி அதாவது கிட்டத்தட்ட பல கன்னிராசிக்காரங்க பண்ண மாட்டீங்க. ஸோ மேபி பண்ற கன்னிராசி அன்பர்கள் ஒரு பெட் ஒன்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு முதல்ல சொல்லி வச்சிருங்க. நான் எப்பவுமே வீலிங் தான் பண்ணுவேன், நான் ரோலிங் தான் பண்ணுவேன், எப்பனாலும் இந்த பெட்ல வந்து படுத்துக்கிறேன் சொல்லி வச்சுக்கோங்க. சரியா? என்ன சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது, அதனால சொல்லி வச்சுக்கோங்க. அப்படி ரீலிங் பண்ணாம ரோலிங் பண்ணாம, வாகனம் என்பது இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு என்னது ஒரு சாகனம். ஓகே, வாகனத்தை என்னத்துக்கு யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு பொருளா யூஸ் பண்ணணும். அதை விட்டு சாதனைக்குரிய பொருளா பயன்படுத்தக்கூடாது. இது பொதுவா நான் எல்லாருக்கும் சொல்ல வச்சேன். இப்போ உங்களுக்கு ராகு 6ல் இருக்கிறதா சொல்லி தப்பா எடுத்துக்கிறது. ஓகேவா? ஸோ கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனை, உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த புத்தாண்டு முதல் தான் கவலைகளை மறந்து உங்களுடைய புன்னகை வெளிப்படுத்தி நீங்களே உங்களை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணர முடியும். மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கும் உண்டு. எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.